Greetings aspirants, நம்ம இப்போ கிராமினே ஃபோஏசி ஃபேமிலியினுடைய சிம்பிளான கேரக்டர் சொல்லிடுறேன். ரொம்ப குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது நம்ம ஜென்ரலாக கிராஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய ஹேபிடேட் ஆனுவல் வந்து ஒரைஸா, ஸோ ரைஸ் பிளான்ட்ஸ்லாம் இதில் தான் வரும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னர்ஸ், சக்கர்ஸ், ரைசோம்ஸ் மாதிரியான ஹேபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ரூட்ஸ் வந்து ஃபைபரஸ், ஸோ ஏன்னா இது வந்து மோனோகாட்லிடன், அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் இருக்கும். ஸ்டெம் வந்து ப்ரோஸ்டேட் எரெக்டாக இருக்கும், அண்டர் கிரவுண்ட்லேயும் இருக்கும். ஹெர்பேசியஸ் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம்ஸ் இருக்கும். லீவ்ஸ் வந்து சிசாயில், ஸோ அதிலே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ளோரல் கேரக்டர் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். லீவ்ஸ் வந்து பேரலல் வீனேஷன், ஏன்னா மோனோகாட்லிடன் அப்படின்றதால. ஸோ ஃப்ளோரலில் நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் சி தி டயக்ராம், தி என்டையர் டயக்ராம். நீங்கள் வந்து ரைஸ் பிளான்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க, ஓகேவா? இதனுடைய ஃப்ளோரல் கேரக்டர்னு சொல்லும்போது ஸ்பைக்லெட்ஸ் அப்படின்றது இதனுடைய யூனிக்கான கேரக்டர். ஸோ இதை நம்ம இங்கே பார்க்கணும், ஓகே? ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ளோரல் கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஸ்பைக் அண்ட் ஸ்பைக்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர் வந்து பெடிசல் இருக்கும் அண்ட் பிராக்டேட் இருக்கும், 2 பிராக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோமார்பிக் ஃப்ளவர்ஸ், பைசெக்சுவல். அதுலேயும் ஒரைசான்றது பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல் அப்படின்றது ஜியாமைஸ், ஓகே? அண்ட் ஹைப்போகைனஸ் ஃப்ளவராக இருக்கும். நம்ம ஹைப்போகைனஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? அடுத்து வந்து இதனுடைய பீரியன்த், ஏன்னா இதில் வந்து ரெண்டுமே கலந்து ஒன்றா ஃபியூஸாக இருக்கிறதால பீரியன்த்னு சொல்லுவோம். அண்ட் 2 to 3 ஸ்கேல்ஸில் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், லோடிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ ஆண்ட்ரிஷியம் அப்படின்றது 3 ஸ்டேமன்ஸ் இன் எ ஓலாக இருக்கும். அதில் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா 1 தனியாகவும் 2 தனியாகவும் இருக்கும். சில நேரங்களில் 6ஆகவும் இருக்கும். ஆனால் டைப் வந்து பேலியாண்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பேலியாண்ட்ரஸ்னால் என்னென்னு படிச்சிருக்கோம், ரைட்? கைனீஷியம் அப்படின்றது மோனோகார்புலரி, ஏன்னா யூஸ்வலாக நம்ம வந்து கிராஸை பற்றி எங்கே நம்ம படிச்சிருப்போம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேயே படிச்சிருப்போம். அண்ட் சுப்பீரியர் யூனிலோகுலர் ஓவரி, சுப்பீரியர் ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்மா, யூஸ்வலி 2, இதுதான் ஃபெதரி ஸ்டிக்மா. பிளாசன்டேஷனில் பேசல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம படிச்சிருப்போம். ஃப்ரூட் வந்து கேரியோப்சிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 5 ஃபேமிலியினுடைய ஃப்ரூட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரூட்டு, ஃப்ளவரு, டயக்ராமு அண்ட் ஃபார்முலா, இது போதுங்க, அடிச்சு விட்றலாம் எந்த கொஸ்டின் வந்தாலும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து எண்டோஸ்பம் அண்ட் மோனோகாட்லிடன், ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா, ஓகே? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.